வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர் வணக்கம் சார். வணக்கம் பாலா. வெல்கமிங் கலக்கநாடி ஃபேன்ஸ் டு RRR. ரைட் சார், சிஎஸ்கே vs எல்எஸ்ஜி ஒரு குரூஷியலான மேட்சாக போய் வெற்றி வந்து சிஎஸ்கே பக்கம் திரும்பி இருக்குது. எப்படி இருக்குது இந்த மேட்ச் உங்களுக்கு? எல்லாருடைய பிபியும் ஏறிச்சு. கடைசியில் டிடி அப்படின்னா டூபே தோனி அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப்னால நம்ம தப்பிச்சோம். ஆனா இந்த வின்னை வந்து நம்ம ஒரு வின்னுன்றதை சொல்லிக்கலாம். ஆனா இதுக்கு ரொம்ப பெருமைப்பட்டு சந்தோஷம்லாம் பட்டோம்னா ரொம்ப டேஞ்சர். இது என்னென்ன விதத்துல என்னென்ன ஆச்சுன்றது நம்ம டீட்டெயிலா பேசுவோம். டெஃபினெட்லி நானும் அப்படி தான் நினச்சேன். பட் சிங்க் ஆகுது. நானும் அதான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு வந்தேன், எப்படி இருக்குது சார் இந்த வெற்றி அப்படின்னு. இப்போது எனக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பாசிட்டிவ்ஸை பற்றி நம்ம பேசுவோம் சார். அந்த பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து சிஎஸ்கேவுடைய ஓப்பனர்ஸ் 2 பேர் பிளேயிங் 11ல் இவங்க கொண்டு வந்த சேஞ்சில் ஷேக் ரஷீத் அவர்கள் உள்ளே வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி போன வருஷம் வந்து அவர் அந்த சப்ஸ்டியூட் பிளேயராக ஃபீல்டிங்கில் வந்து ஒரு கேட்சை ஒன்று பிடிச்சார் போன வருஷம். அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்டியூட் ஃபீல்டரை தாண்டி ஒன்றும் விளையாடல. இந்த வருஷம் அவருக்கு பிளேயிங் 11ல் சான்ஸு ஓப்பனரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் அவருடைய பேட்டிங் இன்டென்ட். அந்த ஃபஸ்ட்டு ஓவரில் எடுத்தோடனே அப்பா நமக்கு சான்ஸ் கொடுத்துட்டாங்க, எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லாமல் ஒரு 3-4 பால் வாட்ச்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தொட்டு பார்த்தாரு. ஓகே, இந்த பேஸில் தான் வருது, இந்த பிச் இப்படி தான் இருக்குதுங்கிறத கவனிச்சுட்டு 2வது ஓவரில் தான் அவர் பவுண்டரிஸ்க்கு போக ஆரம்பித்தார். இஸ் பவுண்டரிஸ் வாஸ் ரியலி ஆக்சுவலி குட் டு வாட்ச் ஷேக் ரஷீதோட பேட்டிங். அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஹஸ் இம்ப்ரூவ்ட் இஸ் பிட். ஸோ இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சார். ஆமா, ஒரு வெல்கம் ஃபீச்சர் வந்து 2 பேரும் செட் ஆகி ஒரு ரன் அட்லீஸ்ட் 9 to 10 per over வந்ததுன்றது ரொம்ப ஒரு பெரிய ஹார்ட்னிங்கான விஷயம். பெரிய கான்சலேஷன் பிரைஸ் கிடைச்ச மாதிரி அந்த விஷயம் நல்லா இருந்தது. 9 to 10 வரும். அப்ப இப்பதான் பவர் பிளான்ட் என்னன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அது ஒரு நியூ கமர். அவர் பண்ண மிஸ்டேக் நம்ம ரொம்ப சொல்ல முடியாது. அவருடைய பிளஸ் சொல்லிடுறேன். ஆஃப் த டோஸ் ஆன் த ரைஸ் அடிக்கிறதுல பிரில்லியண்டா இருக்கு. இட்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் ஆஃப் த டோஸ். காலில் எது போடாலும் அடிக்கிறார், ரொம்ப நல்லா அடிக்கிறார். அவுட் ஆனது வந்து அவருக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி போச்சு. லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க வந்து செஞ்சுரி அடிச்சுக்கலாம். அவர் நின்றுந்தாருன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம், வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம். அது ஒரு அது விக்கெட்டுக்கான தகுதியே இல்லாத ஒரு டெலிவரி. அதை போய் அக்ரா அடிச்சு விடான்ல தேவையா. அது உங்களுக்கு பட்டன் இருக்கு. அப்பதான் பட்டன் இருக்கு. ஆன் த ரைஸ் நல்லா ஆடுறாரு லெக் சைட்ல. ஸோ ஏற்கனவே ஒரு ஆஃப் சைட்ல ஒன்று ஆடினாரு. அது நல்ல வேளை அது கேட்சா போகாம போர் போச்சு. ஸோ நம்ம இதெல்லாம் நமக்கு ஃபேவரட்டா சில விஷயங்கள் இருக்குன்றுச்சு. அந்த லக்கை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். பைத்தியாத்திரமா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் பவுன்ஸ் பண்றது போய் அக்ரா அடிச்சு வேஸ்டா விட்டு விட்டாரு. அது ஒண்ணுதான் வருத்தம். பட் அதர்வைஸ் பவர் பிளேல வந்து ஒரு பெரிய ரிலீஃப், பிரீதிங் டைம் இப்போ கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக சார், ஒரு நல்ல ரிலீஃப் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னது கரெக்டாக இருந்துச்சு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு மேட்ச்சில் இதே மாதிரி ஒரு 59 ஃபார் ஒரு விக்கெட் லெவலில் வந்து ஒரு 6 ஓவரை முடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் திரும்ப அது ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி சிஎஸ்கேவுடைய பவர் பிளே பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்குது. பவுலிங்க்கு வந்தோம் அப்படின்னா சார், ஒரு நல்ல சேஞ்சுன்னு சொல்லலாம். சூப்பர்பான ஒரு டோட்டலுக்கு கன்வே பண்ணாங்க, அவங்கள கண்டெயின் பண்ணாங்க. ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இருக்கட்டும். அன்ஷுல் கம்போஜோட பவுலிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நீங்கள் பார்க்கும்போது. சிஎஸ்கே பவுலிங் ஓவராலாக நீங்கள் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் பவுலர்ஸை தெளிவாக பேசிடுவோம் சார். அன்ஷுல் கம்போஜ், மதிஷா பத்திரானா, ஜேமி ஓவர்டன், இவங்களை பற்றி சொல்லுங்கள் சார். எஸ், உங்களுக்கு வந்து நினைக்கிறேன் நிக்கலஸ் புரான் வரது கொஞ்சம் முன்னாடி ஒரு மெசேஜ் உங்களுக்கு அமிச்சேன். நிக்கலஸ் புரானுக்கு சரியா இல்லை டைமிங்கு. ஏர்லியா ஆடுறாரு, ஃபாஸ்ட் ஆடுற மாதிரி. ஆனா நம்ம அவ்வளோ ஃபாஸ்ட் கிடையாது. இல்லையே ஃபாஸ்டஸ்டே பார்த்தா நம்ம கலியில் வண்டி தான். மீதி பேர் ஓடி வந்து மெதுவாக தான் போடுறாங்க. ஏர்லியா இவர் ஆடுறாரு, தப்பான போறாருன்னா கரெக்டா கம்போஜ் வந்து மாட்டினார். பியூட்டிஃபுல் டெலிவரி. ரொம்ப பிடிச்சது இந்த போர்டர் வாஸ் சோ கான்ஃபிடென்ட். எகிரி வச்சு கிட்டத்தட்ட புடிங்க ஒரு வேலை தூக்கிட்டு கம்பேர் வேலை அந்த மாதிரி வெளியிட்டார் அவுட்டு. ரொம்ப கன்வின்ஸ் ஆகல தோனி. பட் இருந்தாலும் நீ கரெக்டா இருக்கிறோன்ற மாதிரி ஒரு ஸ்மைல் கொடுத்தாரு. அது ஃபார்ச்சுனேட்லி அது கரெக்டா கிளிக் ஆச்சு. ரொம்ப சூப்பரான விஷயம். ஊரான்றவர் பேய் ஃபார்ம்ல இருக்காரு. அவரை சீக்கிரம் எடுத்துட்டோம். பண்ட் ஃபார்முக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. அவரை ஃபார்முக்கு கொண்டுட்டோம். ஸோ ஊரான நசிக்கிட்டோம். பண்ட்டை மடிக்க மறந்துட்டோம், பிரஸ் பண்ண மறந்துட்டோம் பேண்ட்டை. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான வந்து அவங்களோட சைட்ல. அண்ட் போலிங் நீங்க சொல்ற மாதிரி டாப். என்ன ஒரே ஒரு விஷயம் இங்க என்ன கரெக்டா நம்ம ஃபைன் டியூன் பண்ண வேண்டிய விஷயம் போலிங்ல, போலிங் கோச் அட்டென்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா லைன் அண்ட் லெங்க்னு ஒன்று இருக்கு. நீங்க லென்த் கூட நீங்க கரெக்டா போடுறாங்க, லைன் ரொம்ப பேட் பாஸ். ஐ கிவ் யூ an எக்ஸாம்பிள். இவ்வளவு ஒயிட்ஸ் பத்தினா போட்டா லைன் ரொம்ப பேட் நடத்தும். பட் பரவாயில்ல, ரன்ஸ் தான் கொடுக்கல. பட் ஏகப்பட்ட ஒயிட்ஸ் அவர் 6 கொடுக்குறாரு. அவருடைய பெஸ்ட் கிடையாது. ஸோ அவர் ஒயிட்ஸ் போடுறதும் ஓவர் டர்னுக்குலாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஆன் த ஸ்டம்ப் போடும்போது கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவர் ரன்ஸுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பதோனிக்கு என்ன பண்றாரு, வைட் அவுட் சைட் எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு 6 கொடுக்குறாரு. நீங்க ஸ்டம்புக்கு வெளியில போட்டீங்கன்னா எல்லாருமே ஒரு சீவுவாங்க. ஏன்னா சின்ன பவுண்டரி, பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்பி போல்டுங்கிற பயமே கிடையாது. ஸோ ஃப்ரீ ஆடுவாங்க. ஸோ லைன் வெளியில போறது டேஞ்சர். அந்த 6 கொடுத்துட்டு ஓவர் டர்ன் என்ன பண்றாரு, பவுன்ஸ் ஆன் த லெக் ஸ்டம், அவுட் சைட் லெக் ஸ்டம் பண்றாரு. திருப்பி ஹுக் 6.
அப்போ இப்படி கொடுத்துனே இருந்தா நீங்க போக்கஸே இல்ல என்ன லைன் லிங்க் போறீங்க. சோ அப்ப அந்த போலிங் கோச் வந்து லைன் லிங்க் பத்தி பேசவே இல்லையா எனக்கு புரியல. லைன் மறந்துட்டாங்க கம்ப்ளீட்டா. அண்ட் ஒரு நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். என்னன்னா போலர்ஸ் கிட்ட இந்த எல்எஸ்ஜி டீம்ல எல்லாருமே ஃப்ரண்ட் ஃபுட்ல டெரிஃபிக்கா சிக்ஸ் அடிப்பாங்க. அதனால ஸ்பின்னர்ஸுக்கு பர்டிகுலர்லி ஃப்ரண்ட் ஃபுட்ல பாலே கொடுக்காதீங்க. சர்க்குன்னு பேக்ல போய் அடிக்கிற மாதிரியே போடுங்கன்னு சொன்னதான் சர்ப்ரைசிங்கா ஜடேஜாவோட முதல் பால் வெரி ஷார்ட் பால், ரேங்க் ஷார்ட் பால். அதுக்கப்புறம் அவர் ஃப்ரண்ட் ஃபுட் கொடுக்கல. இதோட கரெக்ட் எக்ஸாம்பிள் என்ன மிச்சல் மார்ஷ் அக்ராஸ் அடிக்க போய் போல்ட் என்ன பாருங்க. எதுவுமே ஃப்ரண்ட் ஃபுட் கொடுக்கல. அதே மாதிரி நூர் தி பெஸ்ட். உங்களோட நேற்று நம்ம பேசின கான்வர்சேஷன் தான் திருப்பி எனக்கு மைண்ட்ல வந்தது. நன் ஃபார் 12 உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியலையா நீங்க? இன்னைக்கு நன் ஃபார் 13 4 ஓவர்ல நான் சொன்ன எக்ஸாம்பிள் ப்ரூவ் பண்ணிட்டாரு இன்னைக்கு நூறு. ஸோ நூறு வாஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட். ஆனா அவங்க ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு நீ கொடுக்கல. பேக் ஃபுட்ல ரொம்ப ஆட வைக்கவே தான் அவங்களோட லோவஸ்ட் டோட்டல்ல நம்மளால அவங்கள மடக்க முடிஞ்சது. அந்த விஷயத்துல போலிங் டிபார்ட்மெண்ட் காலர் தூக்கி விட்டுக்கலாம். அதுல டவுட்டே இல்லை. இப்போ சொல்றேன் இந்த குட் லைன்ஸ்ல போடுறது லைனை கம்ப்ளீட்டா வெளில போடுறது அது எப்போ லைனை வெளில போடலாம்னா பயங்கர மேசிவ் ஹிட்டரு ஸ்டம்ப் ரேஞ்ச் ஒரு கிளாஸ் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. ஸ்டம்ப் ரேஞ்சில் போட்டா 6 சூரான்னு தெரியுமா போடலாம். சாதாரணமா ஆடிட்டு இருக்கும்போது பண்ட் ஸ்ட்ரகிளிங். பட் பண்ட் கிட்ட இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா பிரெத் டேக்கிங் ஆச்சு சில சிக்ஸர்ஸ்லாம். அந்த ரிவர்ஸ் பீப்புள் ஆச்சு ஒரு 6 ஓவர் அது ஒண்ணு. ஒத்த கையில முடிக்கும் போது ஒரு ஒத்த கையில ஆச்சு ஒரு பவுன்சர் அடிச்சது. டிக் பண்ணி ஒரு யார்கரை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லவ்லி வெரைட்டி. அங்கெல்லாம் பண்ட் வந்து சூப்பரா அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதா. எக்ஸ்ட்ராடினரி எலக்ட்ரிஃபைங் நாக். பட் இஸ் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். அவரோட பழைய பண்ட் கிடையாது. இருந்தாலும் ஃபார்முக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு அவங்களுடைய கம்மி ஸ்கோர் இருக்கிற ஒரு மேட்ச்ல டாப் ஸ்கோர் வந்தார் பாருங்க. அதுக்கு வந்து உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் டு. சார் ரிஷப் பண்ட்டுக்கு இன்னைக்கு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப அவருக்கு அமைஞ்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே ஃபார்மில் இல்லாமல் இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்த மேட்சஸ்லாம் வந்து நிறைய அடிக்கணுன்ற டென்ஷன் சுச்சுவேஷன்லேயே உள்ள வந்து அவுட் ஆகிட்டு இருந்தார் ஒன்றும் பண்ண முடியாமல். பட் இன்னைக்கு சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா பால் இஸ் நாட் கமிங் ஆன் சோ மச் டு த பேட். அப்போ கொஞ்சம் பொறுமையாக நின்று ஆடணுன்ற ஒரு சுச்சுவேஷன் தேவைப்பட்டுச்சு. அப்போ அந்த கிராஃப் பண்ணி ஆட வேண்டிய இடத்துல அவரால் வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிது அவருக்கு. பொறுமையாக நின்று டைம் எடுத்து தேவைப்படும் போது நம்ம லாஸ்ட்டில் அடிச்சுக்கலாம், நம்ம அவுட் ஆகாமல் இப்போ நின்று ஆகணும்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஒரு பண்ட்டா இன்னைக்கு ஆட வேண்டிய அவசியம் அவருக்கு இருந்துச்சு. அந்த சிச்சுவேஷன் அவருக்கு ரொம்ப மேட்ச் ஆனனால அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். வெரி வெரி கிரிட்டி நாக் அண்ட் போக வேண்டிய ஸ்டெப்ஸ் கரெக்டா போனது அதெல்லாம் பிளஸ் ஏர் ஸ்லைஸ் ஆஃப் லக் ஆல்சோ. அந்த எல்பிடபிள்யூ வந்து ஒரு மைல்டஸ்ட் ஒரு டிக்கிள்னால ஒரு எல்பிடபிள்யூ தப்பிச்சார். இல்லைன்னா இந்த ஜடேஜா பால் எல்பி ஷூர் அவுட். அவரை கரெக்டா கால்குலேட் பண்ணாங்க இவங்க இதுல திங்க் டேங்க்ல. ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு கம்மியா போட்டு பேக் ஃபுட்டுக்கு ஜாஸ்தி போட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாரு பேக் ஃபுட் அடிக்கிறது. ஸ்கொயர் கேட்ஸ் நிறைய மிஸ் பண்ணி தோனி கிளவுல பட்டுலாம் போயிருந்து தெரியுமா பயங்கரமா. சோ இன்னைக்கு பெரிய சீக்கிரட் இவங்க பண்ணது டெரிஃபிக்கான ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா பேக் ஃபுட்ல ஸ்பின்னர்ஸை போட வச்சாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரன் அடிக்கிறது. இல்லைன்னா நிறைய சிக்ஸ் போயிருக்கும். நூறே கூட ஃபிளைட் பண்ணி ஃப்ரண்ட் ஃபுட்லாம் ரொம்ப போடவே இல்லை. ஸ்கிட்டரா மாதிரியே போட்டார் டெரிஃபிக்கா. சார் இவங்களுடைய எல்எஸ்டியோட பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக வந்துட்டு மிச்சல் மார்ஷ் அண்ட் ஏடன் மார்க்ரம். ஒரு சின்ன கேப் ஒரு போன மேட்ச்சுக்கு வந்து ரிஷப் பண்ட் ஓப்பனிங் இறங்கியிருந்தார். இப்போ திரும்ப மிச்சல் மார்ஷ் இஸ் பேக் அப்படின்னோடனே இவங்க ரெண்டு பேரோட ஓப்பனிங் காம்பினேஷன் வச்சு நிக்கலஸ் புரான் அட் 1 டவுன். இந்த லைனப் வந்து இவங்களுக்கு எப்படின்னா சார் இந்த ஆயுஷ் படோனி அண்ட் அப்துல் சமத் மேலே அதிகமாக ரிலை பண்ணி வேண்டி இருக்க மாதிரி ஆயிருது. பிகாஸ் நீங்கள் டாப் 3 ரொம்ப ஹெவியாக பவர் பேக்டாக உள்ளே இறக்கிட்டீங்க. ஸோ உங்களுடைய டுவர்ட்ஸ் த எண்டில் உங்களுக்கு யார் அடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா ஈதர் இட் ஹேஸ் டு பி ஆயுஷ் படோனி இல்லைனா அப்துல் சமத். பிகாஸ் இவங்க டேவிட் மில்லர் ரொம்ப லேட்டாக கொண்டு வராங்க. டேவிட் மில்லர் வந்து ஆயுஷ் படோனி வந்துட்டாரு, அப்துல் சமத் வந்துட்டாரு, அவருக்கு அப்புறம் கொண்டு வந்தாங்க. நான் நினச்சேன் சரி அப்போ அப்துல் தாக்கூர் கொண்டு வந்துட்டு இவங்க வந்துட்டு தோனி இறக்குற மாதிரி டேவிட் மில்லர் நம்பர் 9ல் இறக்குவாங்களா அப்படின்னு நான் நினச்சேன். பிகாஸ் சார் இந்த மாதிரி ஒரு மேட்ச்சில் ரன்ஸ் போக மாட்டேங்குது. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் யூ ஆர் கம்மிங். நீங்கள் எந்த ஓவரில் போய் டேவிட் மில்லரை இறக்குறீங்க? ஆயுஷ் படோனினாலேயோ இல்லை வந்து ஒரு அப்துல் சமத்னாலேயோ மெயின்டைன் பண்ணுறத டேவிட் மில்லர் கண்டிப்பாக ஒரு 15 பால் 10 பால் நின்று ஆடி அதுக்கப்புறம் அவர் அடிச்சிருப்பாருன்ற. நீங்கள் கடைசி நிமிஷத்தில் அவரை இறக்கி நீங்கள் என்ன யூஸ்? அவர் இஸ் ஆன் நாட் அவுட் 0 of 0 balls. He didn't even face a ball. அப்புறம் எதுக்கு டேவிட் மில்லர் உங்க டீம்ல? அது இதுதான் பண்றதுன்னு சொன்னேன். தி பெஸ்ட் ஹீட்டரை ரொம்ப பின்னாடி ஸ்லாக்னா லிட்டரலி ஸ்லாக் 3 ஓவர் வரும்போது தான் நாங்கள் உள்ள விடுவோம். நீங்க சொன்ன கரெக்ட். டேவிட் மில்லர் நீங்க வச்சு யூ ஹேவ் நோ பிசினஸ் டு சென்ட் அப்துல் சமத் பிஃபோர் ஹிம். ஏன்னா எனி டே டேவிட் மில்லர் அடிக்கிற சிக்ஸ்லாம் அப்துல் சமத்தால நல்ல பால் அடிக்க முடியாது. டேவிட் மில்லர் நல்ல பாலே கன்வெர்ட் பண்ணி வச்சுருவார். மோஸ்ட் டேஞ்சரஸ் நமக்கு தே டிட் அஸ் a favor by demoting டேவிட் மில்லர் டவுன் அண்ட் டவுன் அம்சன்கத்துல. எல்லா டீமுமே தன்னுடைய பெஸ்ட் ஹீட்டர்ஸ் இந்த மிஸ்டேக்கை பண்றாங்கன்னு உங்களுக்கு சொன்னேன். அட் எனி காஸ்ட் 12 or 13th ஓவர் அவங்க வந்தா ஒரு 2 ஓவர் அவங்க சும்மா வார்ம் அப் பண்ண கூட அப்படியே காம்பன்சேட் பண்ணுவாங்க. அந்த தியரி இன்னும் யாருமே புரிஞ்சுக்கல. திருப்பி நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் மெஷின் மாதிரி
போன உடனே தோல்த்துவாங்கன்னு வச்சுங்க, அது நடக்கவே நடக்காது. அது இப்ப நடக்காது. ஏன்னா இன்னைக்கு மாதிரி விக்கெட்ஸ்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தது போலர்ஸ். ஸோ அது முடியவே முடியாது. திரிபாதி கேட்ச பத்தி கண்டிப்பாவே சொல்லணும். நம்ம கலடா பண்றோம் பேட்டிங்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேட்சஸ். சும்மா சொல்லக்கூடாது. ஒரு கபில் தேவ் 83ல பிடிச்சாரு பாருங்க விவின் ரிச்சர்ட்ஸ் கேட்ச. அது ஓடி போய் முதுகு பக்கத்துல இருந்து இப்படி வருது. கிரௌடு கிட்ட போய் இப்படி பிடிச்சாரு. அவரே எழுந்து கை தட்டி இருப்பாரு. பியூட்டிஃபுல் கேட்ச். ஷமா கேட்ச் அவர் பிடிச்சது. அது கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணணும். பட் அவருக்கு பிடிக்கல நம்ம அப்ரிஷியேட் பண்ணுது. வழக்கம் போல பேட்டிங்ல வந்து காமெடி பண்ணிட்டாரு. ஒரு கேட்ச் விட்டுருக்காங்க. அதை மீறி திருப்பி ட்ரை பண்றாரு. அது என்ன அவர் ஒவ்வொரு வாட்டி அவுட் ஆகிற ஸ்ட்ரோக்கு கிரிக்கெட்ல அது எந்த சாப்டர்ல எந்த லைன்ல அது வருது அந்த ஸ்ட்ரோக்கை நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு லெக் ஸ்பின்னரை என்னமோ போய் ஒரு பொசிஷன் ஆக்வர்டான ஒரு பொசிஷன்ல அப்படிலாம் அடிக்கவே முடியாது. லெக் ஸ்பின்னர் என்னமோ அக்கராசா அடிக்க போய் ஒரு ஸ்பூன் பண்ணி ஒரு காட்டன் போல்ட் ஆனது பால் பிச்சாத பாலுக்கே வரல. இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. அங்கே என்னமோ ஃபாஸ்ட் பால் அடிக்கிற மாதிரி ஒரு அக்கராசா ஆடுறது. அந்த மாதிரிலாம் கிரிக்கெட் ஏற்கனவே போன வாட்டி அவுட் ஆனது சொன்னேன். துடுப்பு போடுற மாதிரி இருக்கு. படகுல துடுப்பு போட மாட்டாங்க. துடுப்பு போடுற மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் ஆடினாரு போன தடவை. அண்ட் சம்டைம்ஸ் இவர் ஆடுறதெல்லாம் பார்த்தா துணி துவைக்கிற மாதிரி. அது மாதிரி அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு ஆடவே முடியாது. இது T20 ரைட்டு. பட் எங்க அந்த ஒரு ஸ்ட்ராங் பாயிண்டா ஒரு பவர் பேக்டாவோ இல்ல பிரெயினியா அதை யூஸ் பண்ணி கிளைட் பண்றதெல்லாம் எதுவுமே தெரியல. எந்த இடத்துல இருந்து ஆட முடியும்னு நினைச்சுங்க ஆட முடியாது. அவர் ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். சார் இவர் ஷேக் ரஷீத் ஒரு பக்கம் கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டாருன்னு சந்தோஷப்படுறதா, இல்லை வந்துட்டு நம்ம இவர் ரச்சின் ரவீந்திரா திரும்பவும் வந்துட்டு ஃபார்முக்கு வந்துட்டாரேப்பான்னு சந்தோஷப்படுறதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் வருத்தப்படுவதற்கு உங்களுக்கு 2 விஷயங்கள் உண்டு. ஒன்று திருப்பதி, இன்னொன்று சங்கர் அப்படின்னு சொல்லி இந்த திரிபாதி அண்ட் சங்கர் மேலே திரும்ப திரும்ப அவங்க நம்பிக்கை வச்சு கொடுக்குற வாய்ப்பை நான் ஏன் அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க நான் கேட்க மாட்டேன் சார். பிகாஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு யங்ஸ்டர்ஸில் என்ன போய் இறக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷேக் ரஷீதை உள்ளே இறக்கியாச்சு. அப்போ இப்போ இவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஹேவ் நோ அதர் ஆப்ஷன். சிஎஸ்கே நீங்கள் நாளைக்கு மேட்ச்சில் இது ஷேக் ரஷீத், வன்ஷ் பேடி, அப்புறம் வந்துட்டு நீங்கள் உங்கள் யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் எல்லாரும் உள்ளே இறக்கிருங்க, சீனியர்ஸ் ஃபுல்லாக வேஸ்ட் அப்படின்னு அந்த மேனேஜ்மெண்ட் வைக்கிற நம்பிக்கையை இவங்க கெடுக்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் நான் பார்க்குறேன் சார். அட்லீஸ்ட் இன்னைக்கு கொஞ்சமாவது இவங்க கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திட்டுன்னு நான் எதிர்பார்த்தேன் சங்கர் அண்ட் திரிபாதி கிட்ட. திரிபாதில ஒண்ணுமே புரியாம இருக்குதுங்க அவர் ஆடுறத பார்த்தா. பிகாஸ் அவங்க என்ன பிரச்சனை, விஜய் சங்கர் திரிபாதி யார்கிட்ட மாட்டினாங்கன்னா அவங்களோட மோஸ்ட் கன்ஃபியூசிங் போலர்ஸ் 2 பேர் போக மாட்டாங்க. விஷ்ணாய் அண்ட் உங்களுக்கு நேரத்துக்கே சொன்னேன் திக்வேஷ் டேஞ்சர். ஆனா அவர் கெரியரை கெடுத்துக்க போறாரு. இனி நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்ற நான் சொல்றேன் உங்களுக்கு. அவர் கெரியரை கெடுத்துக்கிறதுக்கான பிரைட் வாய்ப்பு இருக்கு. அவருடைய ஆட்டிடியூட் நான் பார்த்தேன். அண்ட் இந்த விஜய் சங்கர் எஸ்பெஷலி அவருடைய இன்டென்ட் அடிக்க ஃபர்ஸ்ட் ஒரு 4 அடிக்கிறார் கவர்ஸ் மேல. நல்ல ஷாட் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது க்ளோஸ் பால் பவுண்ட் டு பி ஹிட்டட். அவரோட ரீச் இஸ் குவைட் டால். அது அடிக்கிறத ஒரு அடிக்கிற அதிரடியா கிரவுண்ட் அவுட் வெளில போன அடிக்க மாட்டேன்றான்ற டென்டேட்டிவா அடிக்கிறார். மெஜாரிட்டி ஆஃப் ஹிஸ் ஷாட்ஸ் ஒன் பவுன்ஸ்ல 4 போகுது. விச் மீன்ஸ் விச் மீன்ஸ் இன்னர் சர்க்கிளுக்கும் பவுண்டரிக்கும் நடுவில் ஸ்பூன் பண்ணினே இருக்காரு ஷாட்டை. டைம் பண்றது அவ்வளவுதான் பண்றாரு. நான் வச்ச அதிரடியா போக மாட்டேன்றார் ஸ்ட்ரோக். ஸோ எலிமெண்ட் ஆஃப் அன்சர்டன்டி, ஒரு சின்ன எலிமெண்ட் ஆஃப் நர்வஸ்னஸ் இருந்துட்டே இருக்கு ஆரம்பத்துல. நானும் பாக்குறேன் ஒரே ஒரு சக்சஸ் வரை நீ ஃபர்ஸ்ட் பால் பீட்னால அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். 3 மேட்ச் தாண்டி அதனால அவுட் ஆன பால் நீங்க பாருங்க. அப்படி ஏதாவது ஒரு ஸ்ட்ரோக் ஆட முடியுமா? அது என்ன ஸ்ட்ரோக்? அது பிச் ஆஃப் த பால் போகாம கால் அக்ராஸ் வச்சாதான் கம்ப்ளீட்டா அடிக்க முடியும். உடம்பு எங்கேயோ இருக்கு, பேட் எங்கேயோ இருக்கு. அது லா பாய் பாயிண்ட்ல அவுட்டா இருந்தா உங்களை நம்பி ஒரு அல்வாவா சான்ஸ் கொடுக்குறாங்க. யூ கேன் ப்ரூவ் தட் யூ ஆர் த மேன் ஆஃப் த மேட்ச். ஒய் ஆர் யூ நாட் மேக்கிங் யூஸ் ஆஃப் இட்னே எனக்கு புரியல. அப்ப எந்த மேட்ச் அடிப்பீங்க நீங்க? அப்ப நம்ம குறைப்பட்டுக்கவே கூடாது. தமிழ்நாட்டுல இருந்து எடுக்கல எடுத்து என்ன பண்றீங்க? அது புரியல. எடுத்து யாரும் ஒண்ணும் பண்றது இல்ல. ஏதாவது பண்ணுமே இன்ஸ்ட்ருமெண்ட்ல. ஒரு தினேஷ் கார்த்திக் ஆர்சிபி கத்தா இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்காரு கடைசியில போயிட்டு ஒரு 3 ஓவர். சாய் சுதர்சன் தான் கேரி பண்றாரு பேட், ஓபனிங் போறாரு ஜிடிக்கு. ஸ்ட்ரைக் ரேட் அவர் இம்ப்ரூவ் பண்ணினே போறாருல்ல. சாய் கிஷோர் எடுத்தா விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி வருண் சக்கரவர்த்தி கேட்க வேணாம். டெரிஃபிக்கா போட்டிருக்காரு. ஸோ நீங்க சரி இங்க கொடுத்துட்டோம், சென்னையில கொடுத்துட்டு ஒரு மேட்சாவது காமிக்கணும்ல என்ன வாட் ஸ்டஃப் யூஆர் மேட் அப் ஆஃப்னு. பட் அடிக்கிறீங்க 70. அந்த 70 வந்து எங்கேயோ இருக்கு. டார்கெட் வேற எங்கேயோ இருந்துச்சு. அந்த 70 போறது சிங்கிள்ஸ் கார்டுல பாயிண்டே கிடையாது. இவங்க இண்டிவிஜுவலாவே இன்னைக்கு கூட சொல்றேன், இந்த வின்னுக்கு அப்புறம் காலர்லாம் தூக்கி விட்டுக்காம ஒரு டீம் மீட்டிங்ல எனக்கு சில கேள்விகள்லாம் கேட்கணும். சிஎஸ்கே நீங்க வந்து இன்க்ளூடிங் டூபே நான் சொல்றேன், எத்தனை ஃபுல் டாஸ் ஒரு பேட்டை தாண்டி போயிருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு. விச் மீன்ஸ் உங்களுக்கு ஐடியாவே இல்லை என்ன அடிக்கணும். எப்ப நீங்க அடிக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுடைய 6 அடி கால் எடுத்து வைக்கிறதுக்கு வைட் அவுட் சைட் ஆஃப்டர் யாராவது க்ளோஸ் பால் போட்டா கவர்ஸ் மேல தூக்கி அடிப்பீங்க. வைட் அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் பவுன்சர் போட்டா அதை அடிப்போம். இல்லாட்டா ஸ்டம்புக்கு நேரம் பேக் ஃபுட்டுக்கு போட்டுனே இருந்தா திருப்பி பேக் டு த போலர், பேக் டுவர்ட்ஸ் சம் ஃபீல்டர் ஆர் ஜஸ்ட் 1 ரன். அவ்வளவுதான். ஸோ
அவங்க போலிங்ல வந்து ஸ்லிப் ஆயிட்டாங்க. ஷர்துல் தாக்கூர் கடைசியில் என்ன லாயல்ட்டியான்னு தெரியல சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. கடைசியில் நான் சொல்ல டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபுல் டாஸ் ஒன்னு போட மாறு கிட்டக்க கட்சியில அது மாதிரி அவங்க ஒத்த கையில சிக்ஸ் அடிக்கல. இவரு நம்ம தோனி அடிச்சாரு ஒத்த கையில. அதுக்கு வந்து அந்த ஃபுல் டாஸ் போடுறது ஷார்ட் பால் போடுறது கடைசியில வைடு 2 போடுறாரு. அதுக்கு அடுத்தது ஒண்ணு நான் வைடு போட்டு ஒரு ரன் கொடுப்பேன், இல்லைன்னா 6 ரன் கொடுப்பேன் ஸ்டம்புக்கு நேரம் போட்டு அப்படின்ற அவர் ஒரு புது பாலிசி வச்சுக்காரு. அதனால தப்பிச்சோம். அந்த மாதிரி அவங்க பேடா போட்டதான் தப்பிச்சோம். அவேஷ் கான் உரியார்கர் போடுறாரு, திருப்பி அது மாதிரி ஒரு பால் போட முடியல, திருப்பி ஒரு 4 அடிக்கிறதுக்கு போடுறாரு. சோ இவங்க செட் பண்ணி இருக்கிற ஃபீல்டுக்கு இவங்க போலிங் போடலன்ற ஒரு காரணத்தால் தப்பிச்சோம். அந்த 2 ஸ்பின்னர்ஸ் வந்து என்ன டேஞ்சர் ஆச்சு பாருங்க. ஒரு சாதாரண ஸ்கோர் ஒரு 166 கடைசி போட்டு நாக்கில நொற வர லெவல் போறோம் கடைசி வரைக்கும். இத்தனையும் ஒரு 2 போலர் ஒரு 1.5 போலர் நல்லா போடுறாங்க, அவ்வளவுதான். அதுக்கே இந்த ஜிங்ஸ். வெரி வெல் சம்ட் அப் சார். நீங்கள் கடந்த ஒரு 5 நிமிஷத்தில் பேசினது மொத்த மேட்சையும் அழகாக சமப் பண்ண மாதிரி இருந்துச்சு. தேர் இஸ் நத்திங் மோர் டு ஆட் ஆன் திஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு கொஸ்டின் இதில் என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கடைசியில் ஷர்துல் தாக்கூர் அந்த ஒரு ஃபுல் டாஸ் நோ பால்ன்ற அந்த 2 பாலில் மிஸ்டேக் பண்ணல அப்படின்னா இது ரொம்ப டஃபாக போயிருந்திருக்கும். பிகாஸ் ஆவேஷ் கான் இஸ் அ வெரி குட் பவுலர். அவர் வந்துட்டு நல்ல அந்த இந்த சீசன் ஃபுல்லாக வந்து அவர் அந்த பேக் ஆஃப் த ஹேண்ட் பால்ஸ் எல்லாம் வந்து அழகாக போட்டு டிசீவ் பண்ணுறாரு. ஸோ பெரிய டஃப் கொஸ்டினாக போயிருந்திருக்கும். ஸோ சிவம் தூபே கொஞ்சமாக அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை மெயின்டைன் பண்ணி மிடில் ஓவர்ஸில் பவுண்டரிஸே இல்லை. 7 ஓவர் வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் அடிச்சதுக்கு அப்புறமா பிட்வீன் 7 to 15 ஓவர்ஸ்க்குள்ள பவுண்டரிஸ் அவ்வளோ ட்ரை அப் ஆயிடுச்சு. ரன் பால் மாதிரி போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ தூபேக்கு என்ன ஆச்சுன்னு. பிகாஸ் தூபே சிஎஸ்கேல வந்து தான் தன்னை ரீஇன்வென்ட் பண்ணார். தான் வந்து தூபே நீங்கள் இப்படிலாம் ஆடுவீங்களா அப்படின்னு சிஎஸ்கேல வந்து ஒரு ராயுடு ஒரு உத்தப்பா ரஹானே மாதிரி வந்து தன்னை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனார். பட் இந்த சீசன் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு க்ளூலஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அவர் பார்க்கும்போது. இப்போ நெட்ஸ்ல கூட நான் பாக்குறேன், செப்பாக்ல போய் பார்த்திருக்கேன் கேம் ஆடும்போது தான். அவங்க ஒரு நார்மல் பிட்ச்ல டமால் ஸ்டாண்ட் உள்ள அடிச்சுனே இருக்காங்க, கிரௌட் கை தட்டுறாங்க, ரைட்டு. டஃப்பான பிட்ச்ல வந்து அவங்க இது வரைக்கும் ஆடி நான் பார்க்கவே இல்லை நெட்ஸ்ல. நான் ஒரு அளவு டிஸ்டன்ஸ்ல பாக்குறேன். ஆன் அ பிட்ச் விச் இஸ் a challenge to batter. I don't mean that bouncy pitch. உடம்புல அடிப்படுறது அது சொல்லல. இந்த மாதிரி ஸ்கொயரா டர்ன் ஆகுது, கிரிப் ஆகி வருது பால், அந்த மாதிரி வந்து நெட்ல அவங்க ஆடி 6 அடிச்சு நான் பார்க்கல. அது அடிக்க முடியல. இப்போ நான் பேக் லெஃப்ட் சொல்றேன் உங்களுக்கு. டூபேயோட பேக் லெஃப்ட் டாலா இருக்காரு, ஹியூஜா இருக்காரு, பிளெக்சிபிலிட்டி ரொம்ப கம்மி. கிரீஸ் அவுட் நோந்து யாரா இன்னைக்கு பாத்தீங்களா? கிடையாது. அவங்க எவ்வளவு பண்ணாங்க? பதோனில எப்படி பண்றாரு? பண்ணவே இல்லை. கிரீஸ் அவுட் நம்ம நவர மாட்டோம். ஏன்னா 2 காலையும் ஆணி அடிச்சு கிரீஸ் உள்ள பிளான் பண்ணிடுறோம். நம்ம நவர மாட்டோம் கிரீஸ் அவுட். அது ஒண்ணு ரைட்டு. நெக்ஸ்ட் இப்போ நான் சொல்ற பிளேயர்ஸ் லைக் டேவிட் வார்னர், நிக்கோலஸ் பூரான், இந்த பிரியான்ஷ், அபிஷேக் சர்மா, அவங்களுக்குலாம் பால் வருது அடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு இந்த பேட் இப்படி தூக்குறாங்கல்ல, இப்படி தூக்கிட்டு பாலுக்கு வராங்க, பேட் எடுத்துட்டு இந்த ஸ்விங்ல இப்படி வராங்க பாத்தீங்களா? இந்த டைம் டேக்கன் ஃப்ரம் த பேக் லிஃப்ட் டு மீட்டிங் த பால், இந்த டைமர் வச்சு நீங்க பண்ணி பாருங்க வேணா நாளைக்கு. இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நாள் ஆகுது, டூபேக்கு பேட்டை எடுத்துன்னு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதுன்னு நீ பாருங்க. எக்ஸ்ட்ரா 2 செகண்ட் ஆகும். அதனாலதான் நல்ல பால் வந்து டைம் ஆக மாட்டேங்குது சரியா. அவங்க எல்லாம் குயிக்கா வராங்க. அபிஷேக் அதனாலதான் அவ்வளவு 6 அடிக்க முடியுது. ஒரு பேக் டிக்கெட் வருது. சேம் ப்ராப்ளம் ஜடேஜா. நீங்க ஜடேஜாவை முன்னாடி என்ன பிரயோஜனம்? சிங்கிள்ஸ் கார்டன் இருக்காது. கேன் யூ பிலீவ் மார்க் ராம் செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் ஸ்டாண்டர்ட்ல போற ஒரு ஆஃப் ஸ்பின்னர் 14th ஓவர் போட்டு இருக்காரு நமக்கு அகேன்ஸ்டா. பவர் பிளேயர் வந்து போறாரு, ரச்சித் ரவீந்திரா விக்கெட் எடுக்கிறாரு. அப்ப யாரை நம்ம அடிப்போம் சொல்லுங்க? 2 ஸ்பின்னர்ஸ் திக்வேஷ் அண்ட் விஷ்ணாயும் அடிக்கிறது கஷ்டம். நம்ம ஒரு மாதிரி ஸ்கிட்டிங் லெக் ஸ்பின் ஒரு பக்கம், இவர் நல்லா டாலா வந்து எஸ்ஐ பசங்க போட்டு இருக்காரு கூகுளிஸ். ஸோ யூ ஹேவ் டு பிக் ஆன் ஒன் போலர். அதையும் நம்ம போயிட்டு அவருக்கு அவுட் ஆகிட்டு அவரை 14th ஓவர் போட வச்சிருக்கோம். மார்க்ராம் திடீர்னு அவர் உள்ள வந்துட்டாரு போலர் தான். இந்த கிளென் பிலிப்ஸ் டைப்ல எல்லாரும் திடீர்னு உள்ள வந்து போலிங் போட்டுருக்காங்கன்னா நம்ம வந்து இன்னும் ரியல் சீசன்டு போலர்ஸ் வந்து ஜெனுவினா போட ஆரம்பிச்சாங்கன்னா சந்தீப் சர்மா மாதிரி ஒரு 3 போலர் தான் நம்ம என்ன அடிப்போம் சொல்லுங்க நீங்க? எங்க அடிப்போம்? தேங்க் காட் இன்னைக்கு இவங்க இப்படி ஒரு திணறின்னு இருக்கும் போது அங்கேருந்து தோனி விஃப் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் மாதிரி வந்து டமால் 2 4 அப்கோர்ஸ் ஸ்லிப்பு ஸ்டியர் பண்ணாரு. 1 ஓசியில போச்சு, 1 கரெக்டா ஸ்டியர் பண்ணாரு. கவாஸ் ஒன்று தூக்கி அடிச்சாரு, இப்படி ஒத்தகையில் ஒரு 6 அடிச்சாரு. எதையோ இஸ் ஜஸ்டிஃபைங் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் தேர். அவருக்கு தான் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் கட்சியில பார்த்தா. தேங்க் காட் வந்து அந்த ஒரு கேமியோ ஒன்று பண்ணதான் நம்ம ஜெயிச்சாங்க இல்ல. ஸோ அதனால இது ஒரு நார்மலான ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு அவங்க 246 சேஸ் பண்றதுக்கு அவங்க என்ன கேம் ஆடுறாங்கன்னு பாருங்க. 166 நம்ம லாஸ்ட் ஓவர் வரைக்கும் வந்துருக்கோம். அப்ப என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு சேசிங் ஆட்டிடியூட்ல, அப்ரோச்ல. இதை வந்து இவங்க கவனிக்கணும் டீம் மீட்டிங்ல. இது வந்து தயவு செய்து எனக்கு அவங்க சந்தோஷமா பட முடியாது. என்ன உதப்படலையே சந்தோஷப்பட்டுக்கலாம் தவிர வின்னு காலத்துக்கு தூக்கி விட முடியாது. இந்த வெற்றிக்கு நான் சொல்றேன் சீரியஸா they have to give a thought to this. பேட்டிங் கோச் வந்து ஹசி என்ன பண்றாருன்னு எனக்கு புரியல சத்தியமா. அவர் ஒவ்வொரு பேட்டரையும் சிங்கிள் அவுட் பண்ணி கூப்பிட்டு நீங்க என்ன ஆடுறீங்க? நீங்க
இப்போ வந்து லூஸ் பால் லக்கிலி லாஸ்ட்ல ஷர்துல் தாக்கூரும் ஆவேஷும் போட்டாங்க லூஸ் பால். அந்த வின்னிங் ஸ்ட்ரோக்கும் கவர்டரி அழகா போட்டாங்க. நல்ல பாலை கன்வெர்ட் பண்ணி அடிச்சாங்கன்னு ஒரு பால் சொல்லுங்க எனக்கு. கிடையவே கிடையாது. இல்ல. ஒரு வெரி டிஃபிகல்ட் பால். அடப்பாவி. நேத்து நான் சொன்னேனே, சூரியகுமார் யாதவுக்கு வந்து கரண் சர்மா போட்ட பால் நான் சொல்லல. மீதி பேர்லாம் டிஃபென்சிவ்ல புஷ் பண்ணிருப்பாங்க. உட்காந்து ஹாஃப் ஃபுல் ஹாஃப் ஸ்வீப்ல சிக்ஸ் அடிச்சாரு அது. சோ அந்த மாதிரி வெரி வெரி டிஃபிகல்ட் பால் விச் இஸ் த சேலஞ்ச் டு பேட்டர்ஸ். அதை நீங்க எந்த பால் நீங்க அடிச்சீங்க சொல்லுங்க? இல்லையே. தேங்க் காட் தே ஆஃபர்ட் யூ சம் லூஸ் பால்ஸ். தே டிட் a favor for us. அதனால இந்த வின்னுடைய கிரெடிட் நான் எடுக்கல. இந்த வின்னு தான். இது அப்படியே டேர்னிங் பாயிண்டா கேம் சேஞ்சரா கூட மாறலாம். 2010லயோ வே பேக் ஏதோ ஒன்று ஆச்சு இந்த மாதிரி. ஒரு சில லைனா உதப்பட்டு திருப்பி லைனா வின் பண்ணி போனோம். அந்த மாதிரி இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கலாம். ஆனால் இந்த ஆட்டிடியூட் வச்சிருந்தீங்கன்னா நல்ல பால் நல்ல போலர் வரும்போது ரொம்ப ரொம்ப பெரிய சோதனையா இருக்கும். எல்லாரும் மூச்சு வந்து தயவுசெய்து. வெல் செட் சார். ஜடேஜா கூட நீங்கள் சொன்ன மாதிரி இவர் எப்படி தூபே வந்து அந்த பாலை வச்சு மேலே இழுத்துருக்கணும்னு சொன்னீங்களோ அதே மாதிரி தான் ஜடேஜா அவுட் ஆன பால் கூட அந்த பால்லாம் வந்து அவர் நினச்சிருந்தா மேலே சிக்ஸ் வச்சுருக்கணும். நேராக ஃப்ளாட்டாக அடிச்சு ஃபீல்ட் கிட்ட கேட்சை கொடுத்துட்டு போனார் அவர். எக்ஸாக்ட்லி கிளியர். அது டிசர்விங் சிக்ஸர் அந்த பால். அது அவுட் ஆனார். அதுதான் நான் சொல்றேன். நீங்க ப்ரமோட் பண்ணீங்கன்னா நீங்க வேற லெவல்ல எல்லாம் அடிக்கணும். கான்வேக்கு பால் நீங்க வாங்க நான் வாங்க இல்ல. பட் எந்த பால் நீங்க அடிக்கிறீங்கன்னா அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் இருக்கிற பால் மட்டும் தான் அடிக்கிறீங்க. ஆன் த லெங்த் ஆன் லைன் பெர்ஃபெக்ட் லைன்ல போடுற ஒரு டிஃபிகல்ட் டெலிவரி அடிக்க மாட்டேங்குது. அங்க நீங்க அடிக்கிறது அடியில அது தெரியணும். என்ன போட்டாலும் அவன் அடிப்பேன்றது காமிக்கணும். அது அந்த மாதிரி இல்லை யாரும். அதான் பயமா இருக்கு. தட் இஸ் தி ஸ்கேர் ஃபேக்டர் இருக்கு சார். இன்னைக்கு இப்போ ஜடேஜாவுடைய பொசிஷனில் ஆக்சுவலாக எப்பவும் சிஎஸ்கேக்கு யார் விளாடுவாங்கன்னா விஜய் சங்கர் தான் விளாடுவார். விஜய் சங்கரை பின்னாடி கொண்டு வந்து ஜடேஜா இடத்துலையும் ஜடேஜாவை அவ்வளோ ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தாங்க. அந்த ரெண்டு தான் ஸ்வாப் ஆச்சு. நடுவில் மற்றதெல்லாம் எனக்கு கரெக்டாக பட்டுச்சு. எனக்கு என்னன்னா இப்போ இந்த இடத்துல இவங்க ஏன் வந்து விஜய் சங்கரை, பிகாஸ் விஜய் சங்கர் வந்தார்னா எப்படியும் ஒரு 10-15 பால் 20 பால் கிட்ட ஸ்லோவாக ஆட போறாருன்றது வேற ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்கள் அவரை போய் இந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனில் ரன்ஸ் கம்மியாக பால்ஸ் கம்மியாக இருக்கிற ரன்ஸ் அதிகமாக தேவைப்படுற இடத்துல இறக்காம கொஞ்சம் முன்னாடி எப்படியும் அவர் இறங்கி தான் ஆகணும் முடிவாயிடுச்சு. அவர் உங்கள் பிளேயிங்கில் வந்து இருக்கிறாரு. அவர் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் பவுலர்ஸை. பட் அப்புறம் நீங்கள் அவரை ஃப்ரண்ட்டில் இறக்கி விட்டு ஜடேஜாவை அட்லீஸ்ட் பின்னாடி கொண்டு வந்திருக்கலாமே தோணுச்சு. எதனால் ஒரு லெக் ஸ்பின்னர்ஸ் 2 பேர் இருக்காங்களேன்றனால பயந்துட்டு இவங்க லெஃப்ட் ஹேண்டர் இறக்கி விட்டாங்களா? நான் கேப்டனா இருந்தாலும் இல்ல சைக்கலாஜிக்கல் கோச்சா இருந்தாலும் விஜய் சங்கரை கூப்பிட்டு டீம் கிட்ட ஒரு அஷூரன்ஸ் வாங்கிக்கணும். கண்டிப்பா 3 மேட்ச் நீங்க ஆடுற 11ல ஷூரா ஆடுற 3 மேட்ச். ஆனா இந்த நம்பர் 1, 2, 3 3 மேட்ச் இருக்குல்ல, இந்த முதல் மேட்ச்லயே உள்ள போனதுல இருந்து உன் வேலை சிக்ஸ் அடிக்கிறது தான். தயவு செஞ்சு டென்டேட்டிவா நான் அடிக்கிறது சார் பாருங்க தப்பான செய்ய நான் அடிச்சுதான் இருக்கேன், அடிக்க ட்ரை பண்றேன். அந்த அந்த இம்ப்ரெஷனே எனக்கு வேணாம். நான் போனேன்னா இந்த பால் கிரவுண்ட் விட்டு வெளில அடிக்கிறேன், 100 yards அடிக்க போறேன்ற ஒரு மைண்ட் செட்ல போனாதான் அவரால் கிளிக் ஆக முடியும். அவர் இங்க போயிட்டு இந்த எல்போ ஃப்ரண்ட்ல வச்சு லாக் பண்ணின்னு மெதுவா ஸ்பூன் பண்ணாருன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவருடைய ஆட்டிடியூட் மாத்தினாருன்னா அவரால் முடியும். அவருக்கு பவர் இருக்கு சிக்ஸ் அடிக்கிறதுக்கு, மைண்டுக்கு ஒத்துழைக்க மாட்டேன்றது அந்த இடத்துல போயிட்டு அந்த சுச்சுவேஷன்ல. சோ அவருக்கு ஒரு டோட்டல் ஃப்ரீடம் கொடுத்து தாட்ஸ் பயங்கர ஃப்ரீ ஆகணும். நான் கன்ஸ்ட்ரக்டிவா சொல்றேன் அவரால் முடியும். பட் அவர் ஏன் வந்து டார்கெட் ஆஃப் ரெடிகுலா இருக்காருன்னா இதுதான் ஒரே காரணம். எங்க அடிக்கிறோன்றது தெரியாம நான் அடிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைவ் அடிக்கிறாங்க, பால்ல தடுக்கிறதுக்கோ இல்ல ஒரு கேட்ச பிடிக்கிறதுக்கோ டைவ் அடிக்கிறாங்கல்ல. டைவ் அடிக்கிறதுன்றது ஒண்ணு இருக்கு, அந்த பால் பக்கம் டைவ் அடிக்கிறதுன்னு. ஆனா நான் டைவ் அடிச்சேன்னா அந்த பாலை தட்டு தீர்வேன் டைவ் அடிக்கிறது ஒண்ணு இருக்கு. சோ பால் வரத்துக்கு முன்னாடி ஆன்டிசிபேட் பண்ணி டைவ் அடிச்சேன்னா தான் நான் சொல்ற செகண்ட் கேட்டகரி. முதல் 90% நான் டைவ் அடிச்சேன் சார், பட் அப்படியே மீறி பால் போயிடுச்சு. அது இல்ல பால் நம்மளுக்கு இப்ப கிளென் பிலிப்ஸ் பேட்ஸ்மேன் அடிச்சு அங்கேருந்து ஒரு 10 அடி வரும்போது இங்க மேல போறாரு பாத்தீங்களா இப்படி அந்த கேட்ச், அதை சொல்றேன். ஆன்டிசிபேட் பண்ணி டைவ் அடிக்கிறது அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. வெறும் டைவ் அடிக்கிறதுக்கும் ஆன்டிசிபேட் பண்ணி டைவ் அடிக்கிறதுக்கும். இதுல இன்னைக்கு நம்ம இந்த ஆட்டிடியூட் சொன்ன பாருங்க, பிஷ்னாய்க்கு வரும், அடுத்தது திக்வேஷ் வரும். பிஷ்னாய்க்கு தன் போலிங்ல சம்பத் ஒரு கேட்ச் விட்டுட்டார். யாரு நம்ம ட்ரிபாத்தி. அவர் எதுக்கு திட்டினாரு தெரியல. ட்ரிபாத்தி வந்து 9 ways ஆஃப் கெட்டிங் அவுட்ல ரெடியா இருக்காரு, மீதி 8 வேல அவுட் ஆகிறதுக்கு. அது எதுக்கு திட்டினாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் கடைசியில கவர் பால் புடிச்சிட்டார். இப்ப என்னாச்சு, குரூசியலா தோனி அடிச்ச கவர் டிரைவை வாங்கி விட்டாரு. இப்ப யார் அவர் திட்டுறது? இவரு விட்டாருல. இவர் பிஸ்டா ஃபீல்டர் வந்து அவர் திட்ட விடாதுல்ல. அதனால எல்லாரும் விடும். அவ்வளவு கிரிமேஸ் பண்ணிட்டு இல்லாத கெட்ட வார்த்தையெல்லாம் பேசின்னு அதெல்லாம் கொஞ்சம் அடிக்க வச்சுக்கணும். நம்ம விட்டோம்ல கட்சியில. இப்ப அவர் பிடிச்சிருந்தாருன்னு எவ்வளவு டென்ஷன் தோனியை பிடிச்சிருந்தாருன்னா. சோ அது கமிங் டு திக்வேஷ், இந்த எஹிய ரைட் சாய்ஸ் எழுதுறது இல்ல, எழுதுறது விட்டுருங்க. இன்னைக்கு அவர் என்ன பண்ணாரு, 4 ஓவர் போட்டார்ல, அதுல வந்து போடுறாரு. அவர் என்ன ஆக்ஷன்ல ப்ராப்ளம் நமக்கு பேட்டர்ஸ்க்கு சொல்றேன். அவர் வந்து ரிலீஸ் பண்ணும்போது நார்மலா காலை அப்படி வச்சு ஓனிட்டு தான் போலிங் யாராவது முடிப்பாங்கல்ல. அவர் கையை சுழட்டுறதை பார்த்தா
லெஃப்ட் லெக் பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி 2 வாட்டி சுத்துற மாதிரி இருக்கு கையை. அங்கதான் ஜிங்ஸ் ஆறாங்க அந்த ஆக்ஷன்ல. ஸ்பாட் பண்ண முடியல. அது பெரிய பிளஸ். இவர் என்ன பண்ணாரு, 4 ஓவர்ல நடுவில் 2 பால் ஓடி வந்துட்டு ஆஃப் ஸ்பின்னர் மாதிரி ஓடிட்டு நின்று திருப்பி போனார் பாத்தீங்களா? இது எதுக்குன்னா இரிட்டேட் பண்றதுக்கு. சோ அதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களை வந்து சீண்ட மாட்டாங்க. அதை அவர் தெரிஞ்சுக்கணும். அவர் பிரமாதமான பொட்டன்சியல் வச்சுன்னு அவருடைய பைத்தியகாரத்தான அப்ரோச்னால கெடுத்துக்கிறார் அவர் சான்சஸ் தான் எனக்கு தோணுது. ஏதோ புல்லுல ஏறணுமா வந்தமா போனோமான்ற அதை விட்டுட்டு இந்த இந்த பைத்தியகாரத்தெல்லாம் பண்ண விடு. வந்து நிக்கிறது அதோட அப்படின்னு ரவுடி மாதிரிலாம் பண்ணாருன்னா அவருக்கு வர சான்ஸ் போயிடும். அவரே கெடுத்துக்கிறார் சான்ஸ். இன்னைக்கு அவர்கிட்ட அவுட் ஆன விஜய் சங்கர் கூட அந்த லாஸ்ட் பால் ஆஃப் இஸ் ஓவர் முடிய போது அவர் ஸ்பெல்லே 4th ஓவர் போடுறாரு. இந்த ஒரு பாலை கொஞ்சம் பொறுமையாக விஜய் சங்கர் ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்களை அடிச்சுருந்துக்கலாம். திக்வேஷ் அவசரப்பட்டார் அந்த அவரோட ஓவரில். ரைட், கரெக்ட் சார். சார் இப்போது இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல வந்துட்டு இந்த பேட்டிங் ஆர்டர் மாதிரி எனக்கு பவுலிங்கில் ஒரு மிகப்பெரிய தோனி கேப்டன்சியில் ஒரு கொஸ்டின் இன்னைக்கு என்னென்னா, இவங்க எப்பயாவது அந்த 3வது ஸ்பின்னர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களே இன்னைக்கு இந்த பிச்சில் சிஎஸ்கேவுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கை பார்த்துட்டு இவ்வளோ ஸ்லோவாக போகுதா இன்னைக்குன்னு சொல்லி எய்டன் மார்க்கரமுக்கு 4 ஓவர் ஃபுல் கோட்டாவை போட வச்சிட்டாங்க. ஒரு பிச்சை பார்த்தவொடனே இடத்த பார்த்தவொடனே இது என்னப்பா இது ஸ்பின்னுக்கு வேலை செய்யுமா செய்யாதா இது என்னன்னு முடிவு பண்ணுற ஒரு இது தோனி கிட்ட இருக்குது, ஃப்ளெமிங் கிட்ட இருக்குது. ஏதாவது மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிச்சை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்னு. அவங்க ஏன் பொல்லாத மேட்சுக்கெல்லாம் 3வது ஸ்பின்னராக அஸ்வினை யூஸ் பண்ணிட்டு இந்த பிச்சில் கொண்டு வந்து அஸ்வினை ரெஸ்ட் பண்ணீங்க, ஒரு ஃபார்மில் இல்லை, ரைட்டு. யூ ஹேவ் ஸ்ரேயாஸ் கோபால் இன் யுவர் பிளேயிங் இது ஸ்குவாட்ல வச்சிருக்கீங்க நீங்கள். அவர் வந்து இது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வெள்ளை வாட்சை போட்டுக்கிட்டு ஜாலியாக வந்து பவுலிங் போட்டிருந்தாரு. சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டரு. இப்போ ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கிறார் சார். 2024 பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயாஸ் கோபால் ஹீஸ் இன் குட் ஃபார்ம். டொமஸ்டிக் கிரிக்கெட்டர் செம்மையாக ஆடிட்டு இருக்கிறார் அவர். அவரை மாதிரி ஒரு இன்ஃபார்மில் கான்ஃபிடன்ஸ் இருக்கிற ஒருத்தரை நீங்கள் ஏன் 3வது ஸ்பின்னரை யூஸ் பண்ணாமல் வெறும் ஏன்னா போட்ட 100 அகமது சூப்பர், போட்ட ஜடேஜா சூப்பர், 2 ஸ்பின்னர் வெயிட்டு இந்த 4th பவுலிங் ஆப்ஷனில் தான் மாட்டினாங்க இவங்க. இந்த இவருக்கு 2 ஓவர் கொடுத்தாருன்னு பாருங்க. அது யார் அவரு, ஜேமி ஓவர்டன். அவருக்கு வந்து பவுலிங் இது வரைக்கும் எல்லா மேட்ச்லையும் பிரச்சனை தான் ஜேமி ஓவர்டனுக்கு. ஸோ அவங்க ஏன் இன்னைக்கு ஸ்பின்னரை யூஸ் பண்ணல சிஎஸ்கே தோனி, எனக்கு புரியலையே. அஸ்வின் பிளேஸ்ல அட்லீஸ்ட் ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்கேர் இருக்கு. அஸ்வின் வந்தா ஒரு போலர்ன்றது அந்த ஆங்கிள் இப்போ ஒரு புது ஸ்பின்னரை இந்த இடத்துல ஏற்கனவே பயங்கரமா தோத்துன்னு இருக்கும். ரொம்ப அட்டென்ட் பண்ண வேண்டிய ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து போலிங் இல்லை, பேட்டிங் தான் அப்படிங்கிற ஆங்கிள் அப்படி போயிருப்பாங்க. ஸோ அந்த ஓவர்டன் வந்து 6 அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. அதனால ஓவர்டனை கொடுத்துட்டோம். அதான் கார்னேயை வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் இல்லை, அவரு மெதுவாட்டர். அதான் சச்சின் ரவீந்திராலாம் டெரிஃபிக்கா இம்ப்ரூவ் பண்ணணும் சார் T20க்கு. பரதாம அவருக்கு டைமே இல்லை பேக் ஃபுட்ல ஆடுறதுக்கு. அவர் வந்து ஏதோ அடிச்சிட்டார், நீங்க இல்லைன்னு சொல்ல. அவர் அந்த பால் அவுட்டா ஸ்வீப் ட்ரை பண்ணாரு பாருங்க. அதெல்லாம் என்ன மீதி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடுறத நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஒவ்வொரு லெஃப்ட் ஹேண்டர் ஆடுறத பாக்குறோம். எங்கெங்க அடிக்கிறாங்க பாத்தீங்கல்ல. எங்கேயாவது 6 பார்க்க முடியுதா பாத்தீங்க நீங்க. தேடி தேடி லென்ஸை வச்சுன்னு பார்த்து நேரம் நம்ம மஞ்சள் கலர் ட்ரெஸ்ல இருந்து எங்கேயாவது 6 போகுதான்னு வரவே மாட்டேன். பிடிவாதமா அப்பா ஒரு 4 வந்தா ஐயோ 4 இல்ல பவுண்டரி கிட்ட இது 4ஆ 6ஆ அவ்வளவு குழப்பம். அந்த 6 வரத்துக்கு மனசே இல்லை இந்த பாலுக்கு லைனை தாண்டதுக்கு. ஸோ அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு மீட்டிங்ல பேட்டிங் கோச் இதை அட்ரஸ் பண்ணி இன்னும் டஃபா இருக்கும் போலிங் அடுத்த வாட்டி. அப்படி போலிங் டஃபா இருக்கும்போது என்ன பண்ணணும், இது ஸ்டாண்டர்டா அப்படியே கிரீஸ்ல அப்படியே ஸ்டக்கா இருக்குமே, அதுக்கு என்ன பண்ணணுன்றத கண்டிப்பாக யோசிக்கணும். ரைட், சில சேஞ்சஸ் அண்ட் சில மாற்றங்கள் அப்ரோச் நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். இன்னைக்கு ரொம்ப வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. எனக்குமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக. ஆடியன்ஸ் இதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹவு டு யூ வாண்ட் டு எண்ட் திஸ் வீடியோ? ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா பிஃபோர் திஸ் வீடியோ? ஒன்று ரொம்ப வித்தியாசமா இருந்தது. தோனியில வந்து இப்போ கீப்பர் வந்து அங்கேருந்து அண்டராம் த்ரோ வச்சு ஒரு ரன்னோட வச்சது, அது ஒரு டிஃபரன்ஸ் இருந்தது. ஸோ அவருடைய விதி, அவரோட ஜாதகம் அந்த மாதிரி நினைக்கிறேன். அது ரொம்ப ரேரா இருந்தது பாருங்க. இங்கே நம்ம பேட்டிங் கிரீஸ்ல இருக்கிற ஸ்டம்ப் அடிப்பாங்க எல்லாரும், இங்கேருந்து இப்படி தூக்கி போடுற அண்டராம்ஸ்ல கிளவ்வ கட்டிட்டு த்ரோ கூட அடிக்கும். கிளவோட அண்டராம்ஸ்ல இப்படி த்ரோ அடிக்கிறாரு போடுறாரு, அது போய் கரெக்டா ஸ்டம்ப்ல போய் அது ஒரு ரன் ஒன்று ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்க எங்க குரூப்ல ஒரு டிஸ்கஷன் என்னன்னா, இப்போ வந்து இந்த யாரும் அவர் பேருனா ஆயுஷ் மாத்ரே அப்படின்னு யாரோ ஒருத்தர் நல்ல விக்கெட் கீப்பர், யாராவது ஒருத்தர் மாத்தணும்னா ஒருத்தர் மாத்திரேனே ஒருத்தர் எடுத்துட்டாங்க, ஆயுஷ் மாத்ரே. அந்த ஆயுஷ் மாத்ரே வந்து டீமுக்கு தலைவலி மாத்திரையா இருப்பாரா அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கணும். அவர் எந்த விதத்துல தலைவலி மாத்திரையா இருக்காரு, இவர் இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணிருக்கணும். இப்போ நான் குறை சொல்லல, இன்னைக்கு வந்து நம்ம ரஷீத் இருக்காரு, அவர் நான் குறை சொல்ல, வேஸ்ட் பண்ணிட்டார். எக்ஸ்ட்ராடனரி ஒரு 70 வந்திருக்கு இன்னைக்கு. இஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் த லெக். ஆனா ஆஃப்ல பயங்கர வீக்னஸ் இருக்கு. அவுட் சைட் தூக்கி கவர்ஸ்ல எங்க வேணா அடிச்சுக்கலாம் 6. அது அக்ராஸ் ஆடி எங்கேயோ பட்டு பேட்ல அது ஒரு இது. அப்புறம் டிஸ்கஷன்ல வந்த ஒரு விஷயத்தோட நம்ம முடிச்சுக்கலாம். என்னன்னா, இந்த இவரு நம்ம சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்க,
அவங்க எடுப்பாங்க, இவங்க எடுப்பாங்க, சைன் பண்ணுவாங்க, அப்புறம் உட்கார வச்சிருவாங்கன்னாங்க. அவருக்கும் இந்த திக்வேஷுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நாம சைன் பண்ணிட்டு உட்கார வச்சிருவோம். திக்வேஷ் விக்கெட் எடுத்தோட உட்காந்து சைன் பண்ணுவாரு புள்ளிலேயே. இதுதான் 2 பேர் டிஃபரன்ஸ். ஆனா இந்த இப்ப உதப்பட்ட 5 உதப்பட்டத்துல நமக்கு லக் இல்ல அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஆனா இப்ப கரெக்டா லக்னோன்னு ஒரு டீம் வந்தது. இப்ப இந்த லக்னோவை மாத்தி இப்ப லக்னோ ஆயிடுது. ஸோ இந்த லக் ஃபேக்டரியாவது யூஸ் பண்ணின்னு அடுத்தடுத்த மேட்ச்ல நான் சொன்ன சில விஷயங்கள் அவங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா ரொம்ப ஐ பி வெரி ஹாப்பி. ஏன்னா டீமோட இம்ப்ரூவ்மெண்ட் தான் இந்த விஷயங்களே சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து மட்டன் தட்டத்துக்கு சொல்லல. இந்த ஏரியாஸை ஃபைன் டியூன் பண்ணா டெஃபினட்டா பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இருக்கிற லக் ஃபேக்டரோட சேர்ந்து எஃபர்ட் அண்ட் லக் மர்ஜ் ஆகும்போது இன்னும் டெரிஃபிக்கா ஒரு ரிசல்ட்ஸ். அந்த நம்பிக்கை தான். லெட்ஸ் ஹோப். ரைட் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். சூப்பரான நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஆடியன்ஸ் இதை எப்படி வரவேற்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க என்னன்றதை நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக. நாளைக்கே ஒரு சூப்பரான ஆர்ஆர்ஆரில் உங்களை வந்து சந்திக்கும் முறை விடைபெறுது உங்கள் பாலா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நம்ம இன்ஃபேக்ட் பாலா ஒரு சஜஷன் என்னன்னா அவங்க ஆடியன்ஸ் அனுப்புற கமெண்ட்ஸ்ல வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட் ஒன்று எடுத்துட்டு அதை கூட கடைசியா ஒருத்தர் பேரை சொல்லி நம்ம அதை கண்டிப்பா அனலைஸ் பண்ணலாம். தேர் ஆல்சோ பி வெரி ஹாப்பி பிகாஸ் தேர் ஆல்சோ வெரி பிரில்லியன்ட். எல்லாமே டெரிஃபிக்கா கொடுக்குறாங்க. கேள்விப்பட்டேன். சூப்பர். எனவே மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம். இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் ஆன் RRR.